2018 Feb 24 அன்று இந்திய ஆண்ட சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய பெண் நடிகை என்று சொல்லப்படுற ஸ்ரீதேவி துபாயில மர்மமான முறையில இறந்து போறாங்க. இந்த ஸ்ரீதேவி யார் அப்படின்னா இந்திய ஆண்ட சிவகங்கை மாவட்டத்துல பிறந்த ஒரு தமிழ் பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே இவங்க படம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கைக்குள்ள இவங்களுக்கு ஒரு மிட் 30 இருக்கும் போது இவங்களோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு பாலிவுட்ல மிகப்பெரிய ப்ரொடியூசரா இருக்கிற போனி கபூரை காதலிச்சு திருமணம் பண்றாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. ஆனா போனி கபூர் ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அப்படி கேட்கல இவங்க வெட்டிங்குக்கு அப்புறமா படம் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கம்பேக் கொடுக்கறாங்க. 2012ஆம் ஆண்டு இங்கிலீஷ் படம் மூலமா கம்பேக் கொடுக்கறாங்க. அப்படி ஸ்ரீதேவியோட லைஃப் சந்தோஷமா போய் கொண்டிருக்கக்குள்ள 2018 Feb 24 அன்று ஸ்ரீதேவியோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அதைத்தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2018ல ஸ்ரீதேவி அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட வெட்டிங்குக்காக ஸ்ரீதேவியும் அவங்களோட 2வது மகளும் ஹஸ்பண்ட் போனி கபூரும் சேர்ந்து துபாய்க்கு போறாங்க. அப்படி போன இடத்துல போனி கபூரால அந்த வெட்டிங்கை அட்டென்ட் பண்ண முடியாம போகுது. ஏன்னா அவருக்கு லக்னோல ஒரு மீட்டிங் இருந்துச்சு. சோ அவர் திரும்பி வந்துட்டாரு. அப்ப ஸ்ரீதேவியும் அவங்களோட 2வது மகளும் சேர்ந்து வெட்டிங்கை அட்டென்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு 2வது மகள் என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டா. ஸ்ரீதேவி அங்கேயே ஸ்டே பண்ணிட்டா. ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்டா இருக்கணும். அதோட மூத்த மகளுக்கு பர்த்டே வருது. அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ன்றதுக்காக அவங்க துபாயிலேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள போனி கபூர் என்ன பிளான் பண்றாருன்னா மறுபடியும் நான் ஸ்ரீதேவியை பாக்குறதுக்கு துபாய்க்கு போகலாம், அவங்கள போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ரீதேவிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி போனி கபூர் சொல்றாரு, நான் இன்னும் சில மணி நேரத்துல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறேன், நீ கால் பண்ணாத, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு போனி கபூர் ஸ்ரீதேவிக்கு சொல்லிடுறாரு. அப்ப ஸ்ரீதேவியும் அதுக்கு ஓகே சொல்றேன். ஏன் அப்படின்னா இந்த பிளைட் ட்ராவல் பண்ணிக்கொண்டு இருக்கும் போது போன் ஒர்க் பண்ணாதானே, சோ அதை ஸ்ரீதேவிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக அப்படி இவர் சொல்லியிருக்காரு. இப்படி இவர் துபாய்க்கு கிளம்பியும் போயிட்டாரு. இந்தியாவில இருந்து கிளம்பின போனி கபூர் துபாய்க்கு போறாரு. அங்க போயிட்டு ஸ்ரீதேவி தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போறாரு. போய் அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்ட நான் தான் ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு எல்லா எவிடன்ஸையுமே காட்டிட்டு அவர் கேக்குறாரு, எனக்கு ஸ்ரீதேவி தங்கி இருக்கிற ரூம்ல டூப்ளிகேட் கீ வேணும் அப்படின்னு போனி கபூர் கேக்குறாரு. அவங்களும் கொடுத்துடுறாங்க. அதோட அவர் சொல்றாரு என்னன்னா, இந்த நான் கொண்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே இப்பவே நீங்க மேல கொண்டு வந்துடாதீங்க, ஏன்னா நாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்க போறோம், சோ நாங்க பேசிக்கொண்டிருப்போம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட் கீயை வாங்கிட்டு போறாரு. ஒரு நார்மலான ஹோட்டல்ல கூட டூப்ளிகேட் கீயை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ஹஸ்பண்டா இருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள துபாய் ஹோட்டல்ல எப்படி இந்த டூப்ளிகேட் கீயை கொடுத்தாங்கன்றது இன்றைக்கு வரைக்குமே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள போனி கபூர் அந்த டூப்ளிகேட் கீயை கொண்டு போய் ஸ்ரீதேவி தங்கி இருந்த ரூம் திறந்துடுறாரு. ஸ்ரீதேவிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் திருப்பியும் வந்துட்டாரு அப்படின்னு 2 பேருமே ஒரு half an hour சந்தோஷமா பேசிக்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா போனி கபூர் சொல்றாரு, நாங்க டின்னருக்கு வெளியில போவோம் அப்படின்னு. அப்ப ஸ்ரீதேவி அதுக்கு ஓகே சொல்லிட்டு சரி நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க பாத்ரூமுக்கு குளிக்க போறாங்க. அப்ப போனி கபூர் டிவி பார்த்துக்கொண்டு இருக்காரு. போய் ரொம்ப நேரமாயே ஸ்ரீதேவி வரல அப்படின்ட்டு போனி கபூர் கூப்பிட்டு பாக்குறாரு. பட் ஸ்ரீதேவி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. உடனே போனி கபூர் என்ன செய்யறாரு, சரி பாத்ரூம் கதவை தட்டி பார்க்கலாம் அப்படின்னு போய்க்குள்ள பாத்ரூம் கதவை லாக் பண்ணி கூட இல்ல. இதுவுமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற விஷயமா தான் இருக்குது. உள்ளுக்கு போன போனி கபூருக்கு பயங்கர ஷாக்கிங். என்ன அப்படின்னா பாத் டப்ல தண்ணி திறந்தபடி இருக்கு. ஸ்ரீதேவி அதுக்குள்ள சுயநினைவு இல்லாம இருந்திருக்காங்க. உடனே நிறைய பேருக்கு போனி கபூர் கால் பண்றாரு. டாக்டர்ஸும் வராங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்ரீதேவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ரீதேவி அந்த பாத் டப்ல இருக்க தண்ணீர்ல மூழ்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற துபாய் போலீஸுக்கு இதுல ரொம்பவுமே சந்தேகம். அதால எல்லா இடத்துலயும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணைக்குள்ள சில விஷயங்கள் லீக் ஆகுது. அது என்ன அப்படின்னா ஸ்ரீதேவி இறந்து போன பாத் டப் 5 ஃபீட் தானாம் இருக்குமா. அப்படி இருக்கக்குள்ள அதுக்குள்ள எப்படி ஸ்ரீதேவி மூழ்கி இறந்திருக்கணும் அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் சொல்ற தியரி என்ன அப்படின்னா ஸ்ரீதேவி சுயநினைவு இல்லாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. பட் அவங்க எப்படி சுயநினைவு இல்லாம போச்சுன்ற விஷயமும் யாருக்குமே தெரியாது. டாக்டர் சொல்ற விஷயம் அவங்களோட உடம்புல ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னு. பட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்றதும் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் பாத் டப்ல தண்ணீர்ல மூழ்கும் போது கையை கால அடிச்சிருப்பாங்க. அப்படி அடிக்கும் போது தண்ணி வெளியில சிந்தி இருக்கு. ஆனா எந்த தண்ணியுமே வெளியில சிந்தி இல்ல. அப்படி இருக்கக்குள்ள இதுவுமே போலீஸுக்கு ரொம்பவுமே சந்தேகத்தை கொடுக்கிற விஷயமா தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா நடந்து கொண்டிருந்திருக்கு. அப்ப துபாய் போலீஸ் சொல்லிருக்காங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியும் மட்டும் ஸ்ரீதேவியோட பாடியை தரமாட்டோம் அப்படின்னு. அப்படி இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா போய் கொண்டிருக்கிற டைம்ல சடனா 3வது நாள் துபாய் போலீஸ் சொல்றாங்க, ஸ்ரீதேவி நார்மலா தான் இறந்து போயிருக்காங்க, நாங்க பாடியை இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவியோட
பாடியை வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. அடுத்த நாளே வந்து இந்தியாவுக்கு ஸ்ரீதேவியோட பாடி வருது. ஒரு நாள் ஹாஃப் டேல மக்கள் பார்வைக்கு வச்சுட்டு உடனே எரிச்சிடுறாங்க. அந்த அஸ்தியை கொண்டே ராமேஸ்வரத்திலையும் கரைச்சிடுறாங்க. ஆனா நிறைய பேருக்கு இவங்களோட டெத் மேல சந்தேகம் இருக்கு. நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. பட் எந்த சைட்ல இருந்துமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்றைக்கு வரைக்குமே ஸ்ரீதேவி எப்படி இறந்தாங்கன்றது யாருக்குமே தெரியாம இருக்குது.